ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா இல்லைன்னா கறிக்கிடும். காஞ்ச மிளகா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்தோம்னா உளுத்தம்பருப்பு நல்லா பொன் வறுவலாக வரட்டும். அந்த உளுத்தம்பருப்பு வறுக்க சொல்ல நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கருக்குன்ட்டுன்னு. இப்போ கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் போட்டு நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இஞ்சியும் பூண்டும் தட்டியே போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இது செய்யுது ரொம்ப ஈஸி. இது தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கெலாம் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி கீரை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்டில் நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாத்தூள் எண்ணெயில் போட சொல்ல நல்லா கலர் கொடுக்கும், பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதால் அடி பிடிக்கும், அதனால் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் தண்ணிலாம் ஊற்றலை, அப்படியே தான் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். பார்க்க சொல்ல எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்